ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிற வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டியாக இருக்கிறதுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வருதோ அந்த அளவுக்கு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த கடாயவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிவை போட்டுடலாம். கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தாளித்து இல்லை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான தோசை சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.